நடிகர் வடிவேலு தொடர்ந்த வழக்கில் சிங்கமுத்து தரப்புக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதாகவும் அங்கே முறையிடுமாறும் கூறப்பட்டிருக்கிறது. வடிவேலுக்கு எதிராக எந்த அவதூறு கருத்தும் தெரிவிக்க மாட்டேன் என முன்னதாக சிங்கமுத்து தரப்பில் உத்தரவாதம் மனு அளிக்கப்பட்டிருந்தது. வழக்கு நிலுவையில் உள்ளவரை வடிவேலுக்கு எதிராக தவறான தகவலை தெரிவிக்க மாட்டேன் என்றும் சிங்கமுத்து கூறியிருந்த சூழ்நிலையில் தற்போதைய நிலவரம் குறித்து பார்க்கின்றோம். தலைமைச் செய்தியாளர் சிவா, இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் உங்கள் விவரங்கள் தெரிவிக்கலாம். சிவா, நடிகர் சிங்கமுத்து சார்பில் இன்றைய தினம் அந்த தொடுக்கப்பட்ட அந்த மான நஷ்ட ஈடு வழக்கு தொடர்பாக வடிவேலு, சிங்கமுத்து ஆகியோர் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்க தேர்தலில் சிங்கமுத்து சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அறிவழகன் வடிவேலுவிடம் துருத்தி விசாரணை நடத்த அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அதை பதிவு செய்ய வேண்டும் எனவும் 2 வார காலம் அதற்காக ஒத்திவைக்க வேண்டும் எனவும் அவர் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதை பதிவு செய்து கொண்ட மாஸ்டர் நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதாக குறிப்பிட்டு நேரடியாக அங்கே முறையிட்டுக் கொள்ளலாம் என்று தெரிவித்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நடிகர் சிங்கமுத்துக்கு எதிராக தொடர்ந்த இந்த மான நஷ்ட ஈடு ரூபாய் 5 கோடி ரூபாய் கேட்டு தொடரப்பட்ட மான நஷ்ட ஈடு வழக்கு தொடர்பான இந்த வழக்கில் நீதிபதி இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கின்றார். கோபால்.